ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் நம்ம சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நியூ சிலபஸ் படி இலக்கணத்தில் தான் டோட்டலாக வந்து நமக்கு வந்து 85 கொஷின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பார்ட் பை பார்ட் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 6 to 10th இருக்கக்கூடிய இலக்கண சிலபஸ் ஃபுல்லாகவே தரோவாக வந்து கவர் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு 6 ஃபுல்லாக, அதாவது 9 இயல்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கண டாப்பிக்கும் 6th புக்கு புது புக் ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இலக்கணம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து தப்பே இல்லாமல் சரியாக கரெக்டாக அந்த எப்படி சொல்கிறது, சரியான முறையில் பிழை இல்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்காக மட்டுமே வந்து இலக்கணம் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த வரையறை தான் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த தமிழ் மொழியில மொத்தமா 5 இலக்கண வகைகள் இருக்கு. எழுத்து, எழுத்துக்களாலான சொல், சொல்லிக்கூடிய பொருள், அந்த பொருள் வந்து எப்படியெல்லாம் கட்டணும் அப்படின்றதுக்காக யாப்பு, கட்டுதல், யாப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் அதை வந்து உயர்வாவோ இல்லை அதை மிகைப்படுத்தி சொல்றதுக்காக அணி. ஸோ மொத்தமாக 5 இலக்கணங்கள் இருக்கு. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரிங்களா? ஸோ அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த 5 இலக்கணத்துல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எழுத்து. அப்ப எழுத்துனா என்ன அப்படின்னா, சவுண்ட் மூலியமா நம்ம எழுப்புறது. ஒலினா சவுண்ட் மூலமா நம்ம எழுப்புறது. அப்படின்னு சொல்லும் போது ஒரு சவுண்ட் வருது இல்லைங்களா? அது மாதிரி எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும், இந்த மாதிரி நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து அந்த எழுத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல முதன்மையான எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் 2. இப்ப இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறதுனா, உயிருக்கு முதன்மையா இருக்கணும்னா காற்று, சுவாசித்தல் இருக்கிறத வச்சுதான் அந்த உயிர் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ உயிருக்கு முக்கியமானது காற்று. அந்த காற்று வெளிப்படுறதுனால பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்துக்கள். எப்படி? அ அப்படின்னு சொன்னா வாயை வந்து நம்ம திறக்கிறோம். ஈ அப்படின்னு சொன்னா உதடுகளை நம்ம விரிக்கிறோம். அதே மாதிரி ஊ அப்படின்னு சொன்னா உதடுகளை குவிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 முறைகள் மூலமாகவும் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள், ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து மொத்தம் 12. அந்த 12ம் வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுலயே நமக்கு ஆ, இ, உ, ஏ, அதுக்கப்புறமா ஓ, இது 5ம் வந்து குறுகி ஒலிக்கிறதுனால இந்த 5 வந்து உயிர்குறில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆனா அதுக்கு இணையான எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இது இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த எழுத்துக்களை வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து அதுதான் வரப்போகுது. ஸோ உயிர் குறில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள். சரிங்களா? இப்போ இந்த ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கால அளவு தேவைப்படுது இல்லைங்களா? அந்த கால அளவுக்கு பேரு என்னன்னா, இலக்கண முறைப்படி மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாத்திரை அப்படிங்கிறது கால அளவு. ஒரு மாத்திரை அப்படின்னா, ஒரு கண் இமைக்கவோ, ஒரு முறை கண் இமைக்கவோ, ஒரு முறை கை நொடிக்கவோ, அதாவது சொடக்க போடுற நேரம், அதுக்கான கால அளவு தான் வந்து ஒரு மாத்திரை. அப்போ ஒரு குறில் எழுத்து, அதாவது ஆ, ஈ முதலான எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கான ஆகும் கால அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் ஆ, ஈ அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அதை உச்சரிக்கிறதுக்கான கால அளவு பாத்தீங்க அப்படின்னா 2 மாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்துக்கள்ல முதன்மையான எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் நம்ம பார்த்தோமா? அப்போ அதுல உயிர் எழுத்துக்கள் இவ்வளவுதான். அடுத்து மெய் எழுத்துக்கள் 2வது. மெய்னா என்னது? உடம்பு. ஸோ இப்போ உயிர் முடிஞ்சிச்சு, அடுத்து உடம்பு சம்பந்தமா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெய் எழுத்துக்களை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா உடல் இயக்கம் வந்து ரொம்ப இன்றியமையா. இப்போ வந்து இக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நமக்கு நிறைய வந்து அந்த வன்மையா அழுத்தி ஒழிக்கிறோம். அப்போ வந்து உடல் செயல்பாடு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ எங்க இருந்து உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து அந்த எழுத்துக்களை வகைப்படுத்துறாங்க. சரிங்களா? இப்போ இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய 18 மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் வந்து 18. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 12, 18 மொத்தமா 30 எழுத்துக்கள் தான் வந்து தமிழ் மொழியோட முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த மெய் எழுத்துக்களையே
நமக்கு வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம சொல்ற ஓசையை வச்சு எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு 3 இதா பிரிக்கிறாங்க. வல்லினம் அப்படிங்கிறது வன்மையான ஓசை இருக்கும். மெல்லினம் அப்படிங்கிறது மென்மையான ஓசை இருக்கும். இடையினம்ங்கிறது வல்லினமாவும் இல்லாம வன்மையாவும் இல்லாம மென்மையாவும் இல்லாம இடைப்பட்ட ஓசையில ஒலிக்கும். அதனால அது இடையினம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெய் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. அடுத்து பாருங்க. இப்ப இங்க வந்து கா சா தா, இது வந்து நீங்க புள்ளி வச்சு சொல்றதை விட ஞாபகம் இப்படி வச்சுக்கலாம். கசட தபர அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நமக்கு அப்படிதானே கத்து கொடுப்பாங்க. கசட தபர, ஞங்கன, நமன, எரல, வழல இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்து 3ஆவதா வர்றது வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய். உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்றதுனால வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உயிர் எழுத்துக்கு ஆ வச்சுக்கலாம். அடுத்து மெய் எழுத்துக்கள் இக்கு வச்சுக்கலாம். இக்கு கூட்டல் ஆ நமக்கு என்னவா வரும்? காவா வரும். ஸோ அப்ப இந்த கா அப்படிங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. அததான் இங்க சொல்றாங்க. ஒரு மெய்யோட ஒரு உயிரெழுத்து சேர்ந்ததுன்னா உயிரெழுத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. சாரி, உயிர்மெய் எழுத்து வரும். இப்போ மெய் எழுத்தோட உயிர் குரில் சேர்ந்ததுன்னா உயிர்மெய் குரில். மெய் எழுத்தோட உயிர் நெடில் சேர்ந்ததுன்னா உயிர்மெய் நெடில் அப்படின்னு தோன்றும் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப மொத்தமா எவ்வளவு உயிர்மெய் எழுத்து இருக்குன்னு சொன்னா கேட்டாங்கன்னா 12 உயிரெழுத்துக்கள் 18 மெய் எழுத்துக்கள் இரண்டும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்கக்கூடியது. இந்த உயிர்மெய் எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப பார்த்தோமா கான்னு பார்த்தோமா, இந்த காங்கிறது வரி வடிவத்துல வந்து மெய்யெழுத்தை சார்ந்ததாகவும் உச்சரிக்கிறது வந்து ஆ அப்படிங்கிற மாதிரி முடியுதா? ஸோ அப்போ ஒலி வடிவத்துல வந்து உயிரெழுத்துக்களை ஒத்ததாகவும் வரி வடிவத்துல வந்து மெய் எழுத்துக்களை ஒத்ததாகவும் இருக்கும். அதுதான் வந்து உயிர்மெய். அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்துல, அதாவது மொத்தமா இப்போ உயிரெழுத்து முடிச்சிட்டோம், மெய் எழுத்து முடிச்சிட்டோம், உயிர்மெய் எழுத்து முடிச்சிட்டோம். ஸோ கடைசியா வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனியா ஒரு தனி சிறப்போட இருக்கு. அதுக்கு பேரு ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில அந்த எழுத்தும் இருக்கு. சரிங்களா? அந்த ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. சரிங்களா? இவ்வளவுதான் இந்த இயல்ல இந்த டாபிக் கீழே கொடுத்திருக்காங்க. ஸோ இப்ப இதுல கற்றபின் பாருங்க, இந்த கபிலர் அப்படிங்கிற வார்த்தையில எவ்வளவு மாத்திரை இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். காங்கிறது ஒரு குறில் எழுத்து. அதே மாதிரி பி அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து. லாங்கிறதும் ஒரு குறில் எழுத்து. இர் அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து. அப்போ இது எல்லாமே ஒரு மாத்திரை. இது வந்து அரை மாத்திரை. ஸோ அப்போ எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 3 அரை மாத்திரை கிடைக்கும். சரிங்களா? இப்ப அடுத்தது இதுக்கான கொஷின் ஆன்சரையும் பார்த்துடலாம். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்படி வேணாலும் போடலாம் இல்லையா? இப்ப பசு அப்படின்னு போட்டீங்கன்னா கூட உயிரெழுத்துல, சாரி, இது வந்து உயிர்மெய் எழுத்துல வரும் இல்லைங்களா? இப்போ உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவுள்ள சொல். இப்போ வந்து ஆ அப்படின்னா கூட பசுன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா? அப்போ இது வந்து ஒரு சொல் தான். அப்ப இதுக்கு வந்து எவ்வளவு? 2 மாத்திரை தான். அதே மாதிரி அணின்னு சொல்றோம்னு வைங்களேன், அணி, இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை. அப்போ 1 + 1 வந்து 2. ஸோ இந்த மாதிரி சொற்கள், ஏதாவது ஒரு சொற்கள். அதே மாதிரி 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம வந்து நிறைய சொல்லலாம். ஓரெழுத்து சொல் இப்ப எழுதுனதே தான். ஆ எழுதலாம், அதே மாதிரி தீ எழுதலாம். நம்ம ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து அதாவது நெடில் எழுத்துக்களா வரக்கூடியது எல்லாத்தையுமே எழுதலாம். தேங்கிறது தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு சொல் இல்லைங்களா? ஸோ இப்ப இது கூட 2 மாத்திரை அளவுள்ள சொல் தான். சரிங்களா? அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய சொல் அக்கு. ஸோ அப்போ ஆக்கு ஒரு மாத்திரை, அக் அப்படிங்கிறதுக்கு ஆயுத எழுத்துன்றதுனால அரை மாத்திரை, கூங்கிறதுக்கு ஒரு மாத்திரை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 மாத்திரை. அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5. அடுத்து மெய் எழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. மூவகைனா என்னது? வல்லினம்,
மெல்லினம், இடையினம். இது வந்து என்னது? கசட தபர ஞங்கன நமன. இது வந்து எரல வழல. ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழ் எழுத்துக்களுடைய மாத்திரை அளவுகள். ஒரு குறில் எழுத்துனா 1 மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை. இவ்வளவுதான். ஸோ இந்த இயல்ல இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து இயல் 2ல இருக்கக்கூடிய இலக்கணத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுல என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல என்ன பார்த்தோம்? எழுத்து. எழுத்துல என்னென்ன எழுத்துலாம் இருக்கு? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து எல்லாமே பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த எழுத்துக்களை வச்சு என்னென்ன எழுத்துலாம் உருவாகுதுங்கிறத வச்சு முதல் எழுத்தும் சார்பெழுத்தும்னு ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ அப்போ எழுத்துக்களை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் மொழி, அதாவது ஒரு சொல் வந்து தோன்றுவதற்கு முதன்மையானதாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டுத்தையும் கலந்து 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த பேராகிராஃப். சரிங்களா? அடுத்து சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னதுன்னா, முதல் எழுத்துக்கள் 30 இருக்கு இல்லைங்களா? அந்த 30 எழுத்துக்களையும் சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் வந்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தமா எத்தனை? 10 வகை சொல்றாங்க. 10ல எப்படின்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தமா 10. சரிங்களா? இப்போ வந்து இந்த இயல்ல உயிர்மெய்யும் ஆயுதம் பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுல உயிர்மெய்னா நம்ம ஏற்கனவே படிச்சது தான். ஒரு அதாவது உயிர் எழுத்து அடுத்து ஒரு மெய் எழுத்து சேரதுனால இதை வந்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிர்மெய் எழுத்து இந்த ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? மெய்யும் உயிரும் சேர்ந்து எப்படி இருக்கும்? இக்கு கூட்டல் ஆ இல்லைங்களா? ஸோ இப்போ இக்கும் ஆவும் சேர்ந்தா எப்படி ஒலிக்கும்? கான்னு ஒலிக்கும். ரெண்டும் கலந்துதா இருக்கும். வரி வடிவம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மெய் எழுத்தை வந்து ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வரி வடிவம் எப்படி இருக்கு? கால அந்த புள்ளி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து வந்துடும் இல்லைங்களா? ஸோ அப்போ இக்குல புள்ளி எடுத்துட்டா கா வந்துடும். அப்போ வந்து அதோட வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் அளவு வந்து உயிரெழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு எவ்வளவு இருக்குமோ அது அளவுக்கு இருக்கும். இப்போ ஆவோட சேருது அப்படின்னா இதோட மாத்திரை எவ்வளவோ அதை பொறுத்து தான் வந்து அதோட மாத்திரை அளவு இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இது வந்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஆயுதம் அப்படிங்கிறது 3 புள்ளியுடைய ஒரு எழுத்து. இதுக்கு வந்து வேற பெயர்கள் என்னன்னா, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனி நிலை, தனி சிறப்போட இருக்கு இல்லைங்களா? அது அதனால அடுத்து அக்கேனம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த 4 சிறப்பு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட ஒலிப்பு திறமையும் வந்து நுட்பமானதா இருக்கும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு சொல்லுல தனக்கு முன் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து இருக்கும். அதே மாதிரி தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து கூட ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். மெல்லினம் கொடுக்கலாம், இடையினம் சொல்லலாம். அப்போ அது தவறுன்னு வந்துடும் கூற்றுல. ஸோ அப்போ வல்லின உயிர்மை இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காசா தாப்பா ரா கசட தபர இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சு கசட தபர இந்த 6 எழுத்துக்கள்ல தான் ஏதாவது ஒரு உயிர்மை எழுத்தை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அக்குன்னு நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? இதுல பாத்தீங்கன்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து, ஆங்கிறது ஒரு குறில் எழுத்து. அடுத்து தனக்கு பின் பாத்தீங்கன்னா அந்த கால தானே வந்து கூ வருது. ஸோ அப்போ வல்லின உயிர்மை இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை வச்சுதான் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது வந்து முதல் எழுத்துக்களை சாந்திங்கிறதுனால இதை வந்து நம்ம சார்பெழுத்துன்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து இந்த இயலுக்கான இதுவும் முடிஞ்சிருச்சு. நம்ம கற்பவை கற்றபின் பார்க்கலாம். முதல் எழுத்துக்கள் சார்பெழுகள் தொடர்புகள் பற்றி விவாதிக்க முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள். ஆம், முதல் எழுத்துக்கள் இது வந்து உயிரெழுத்து, இது வந்து மெய் எழுத்து. அதே மாதிரி வேற ஏதாவது நம்ம சொல்லலாமா? வேற என்ன சொல்லலாம்? ஈ சொல்லலாம். அதே மாதிரி ஊழ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை சொல்லலாம்.
ஓர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சொல்லலாம். முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் குருவி, அழகு, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். முதல் எழுத்துக்கள் ஓகே. முதல் எழுத்துனா சாரி அழகு வராது. கழுகு கழுகு சொல்லலாம். கழுகு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, இதுல மதிப்பீடுல கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துக்கள் என்பவையாவே அவை எதனால் அவ்வாறு முதல் எழுத்துக்கள் 12 உயிர் எழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள். இது ஒரு வார்த்தைகள் உருவாக காரணமா இருக்கு. அந்த மொழிக்கு முதன்மையான எழுத்துக்களா இருக்கிறதுனால முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சார்பு எழுத்துக்கள் 10. அது என்னென்னு நமக்கு தெரியும். அடுத்து சொற்கள் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனக்கு முன்னாடி ஒரு தனி குறில், தனக்கு பின்னாடி வல்லின உயிர்மெய் எழுத்து, வல்லின உயிர்மெய் எழுத்தையும் கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இயல் 2ல இருக்கக்கூடிய இலக்கணம். இப்ப அடுத்து நம்ம இலக்கணம் 3வது இயலுக்கு நம்ம போறோம். இதுல பாத்தீங்கன்னா என்ன டாபிக் அப்படின்னா, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அதாவது ஒரு சொல்லுல முதல்ல எந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வரும், ஸ்டார்டிங் லெட்டர், அதே மாதிரி கடைசி லெட்டர் எந்த மாதிரி எழுத்துக்கள் வரும், எந்த மாதிரி எழுத்துக்கள் வராது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டாபிக். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நன்றி. எல்லாத்துக்குமே நான் தான் முதல்ல, அதாவது நாங்கிற ஒழிப்பு முறையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை எழுத்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு தெரியும் இது ரெண்டுமே தவறானது, இதுதான் சரியானது அப்படின்னு. அதை எப்படி சொல்றது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கானதான் இந்த டாபிக். சரிங்களா? நம்ம போலாம். இப்போ மொழி முதல் எழுத்துக்கள் எதெல்லாம் வரும்? நம்ம மொழி முதல், மொழிங்கிறதுக்கு நம்ம சொல் அப்படிங்கிற ஒரு பொருளும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப மொழிக்கு முதல்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லுக்கு முதல்ல வரும். ஸோ அப்ப அதுல எந்த இதுவுமே கிடையாது. அடுத்து உயிர்மெய் எழுத்துல, அதுவும் குறில், அதாவது ஸ்டார்டிங் லெட்டர் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கா, சா, தா, நா, பா, மா வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதாவது கா வரிசையில 12 இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இந்த 6 இதுலயுமே 12, அப்ப 72 லெட்டர்ஸ். இந்த இதுல இருக்கக்கூடிய 72 எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல, அதாவது சொல்லோட முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி? கா, கா, கி, கி அந்த மாதிரி வரும் இல்லையா, அதுல மொத்தம் 12. அடுத்து சால, சா, சா, சி, சி, அது மாதிரி அதுல ஒரு 12. அதே மாதிரி மத்தது எல்லாத்துலயும். சோ அப்போ கா, சா, தா, நா, பா, மா. சோ இதுல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும். அடுத்து இதுல பாருங்க, அடுத்து ஞா, ஞா, யா, வா. இதுல பாத்தீங்கன்னா சில எழுத்துக்கள் மட்டும்தான் முதல்ல வரும் அப்படின்னு சொன்னா. இதுலயாவது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஞாயிறுன்னு சொல்லுவாங்க, நெகிழி சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் வார்த்தைகள். யால நம்ம சொல்றதுதான் யவனம், யவனம், அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம். அடுத்து வாலின்னு நம்ம பார்த்திருக்கோம், சில லெட்டர்ஸ் மட்டும் வரும், எல்லா லெட்டரும் முன்னாடி வராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஞா வரிசையில ஞா மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஞனம். இப்போ நம்ம அங்ஞனம், இங்ஞனம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம், எங்கனம்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஞால 4 லெட்டர். ஞா, ஞா, நெகிழின்னு சொல்றாங்க, நெகிழி, அது ஞே, ஞோ, இது மட்டும்தான். ஸோ இப்போ இந்த 4 லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண. கேட்கலாம், ஞா வரிசையில எத்தனை லெட்டர்ஸ் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு கேட்கலாம். 4 லெட்டர்ஸ். அதே மாதிரி யால பாத்தீங்கன்னா யா, சாரி, யா, யா, அதுக்கப்புறம் இ எதுவும் வராது, யூ, யூ, அதே மாதிரி ஏ எதுவுமே வராது, யோல மட்டும் யோ, அப்புறம் யவ். ஸோ மொத்தமா பார்த்தோன்னா இதுல 6 எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்து வா வரிசையில மொத்தமா 8. எத்தனை? வா, வா, அதே மாதிரி வி, வி, ஊ வராது, வே, வே, வை, ஓ எதுலையுமே போட மாட்டாங்க. ஸோ வவ், அடுத்து வவ்வால் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த. ஸோ மொத்தமா பார்த்தோன்னா இதுல 8 எழுத்து. ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமா 18 வரும் இல்லைங்களா, அது எப்படி எப்படிலாம் கொண்டுட்டு வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். கா, சா, தா, நா, பா, மா, இந்த 6 எல்லாமே வரும். அடுத்து ஞால ஞா மட்டும் வரும். அடுத்து ஞால 4 லெட்டர்ஸ். அடுத்து
வால 8 லெட்டர்ஸ், யால 6 லெட்டர்ஸ். ஸோ இப்போ இதனால ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன லெட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெஸ்ட். சரிங்களா? அடுத்து மொழிக்கு முதலில் எதெல்லாம் வராது அப்படின்னு சொல்றதாங்க. இதெல்லாம் அதில் நம்ம எங்கெங்கெல்லாம் சொல்லிட்டு வந்தோமோ எதெல்லாம் மீதி இருக்கோ அதெல்லாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சொல்லலை, டா சொல்லலை, நா சொல்லலை, ரா, லா, லா, ழா, ரா, நா இது எல்லாமே சொல்லலை. ஸோ இப்போ இதில் எதுவுமே வந்து முதலில் வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்து நமக்கு வராதுன்னு தெரியும். அதே மாதிரி மீதி எல்லாம் ஞா, ஞா, யா, வா சொன்னோம் இல்லைங்களா? இதுல 1 எழுத்து, இதுல 4 எழுத்து, இதுல 6 எழுத்து, இதுல 8 எழுத்து. இதுல அந்த போக அந்த இந்த எழுத்துக்கள் எல்லாத்துலயும் போக மீதி எந்தெந்த எழுத்துலாம் இருக்கோ அதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இதெல்லாம் வந்து பிற மொழி வார்த்தைகள். இதுல வந்து தமிழ்ல வந்து நம்ம மொழிபெயர்த்து அப்படியே சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மொழி இறுதி எழுத்துக்கள். இறுதியா எதெல்லாம் வரும், எதெல்லாம் வராது. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும். அதாவது ஆ டு அவ் வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் ஒரு சொல்லோட முடிவுல வராது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல பாருங்க, ஞா, ஞா, நா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, நா இதுல வந்து இருக்கக்கூடிய 11 இருக்கு இல்லையா? அதுல இருக்க எல்லா மெய்யெழுத்துக்களுடைய வரிசையிலையும் வந்து மொழியோட இறுதியில வரும். 11 மெய்யெழுத்துக்கள் 11ம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லோட இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டும் அதுல கொடுத்துருக்காங்க. உரு, வேரிங், அவ் அந்த மாதிரி. அடுத்து மொழி இறுதியாக அதாவது இறுதியா எதெல்லாம் வராது? உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வருவது இல்லை. உயிரெழுத்துக்கள் எப்போ வந்து உயிர்மையாக மட்டுமே வரும். அளபடை எழுத்துக்கள்ல மட்டும்தான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அசையி அப்படின்னு முடியும், நசையி அப்படின்னு முடியும். அந்த அளபடை அப்ப மட்டும்தான் வந்து ஒரு சொல்லோட முடிவுல உயிரெழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆயுத எழுத்து சொல்லோட முடிவுல வராது. அதே மாதிரி கசட தப்பற அப்புறம் இங்கும் ஞாவும் சேர்த்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லோட இறுதியில வராது. அதே மாதிரி இப்போ அங்க ஏற்கனவே 11. இப்போ இந்த 7 ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அந்த 11 நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 7 வந்து கசட தப்பற வல்லினம் மெய் ஞாபகம் வச்சுட்டு ஒன்னே ஒண்ணு ஞா மெல்லினத்துல அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 11 வந்து மீதி 11 வந்து இறுதியில வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உயிர்மை எழுத்துக்கள்ல வந்து ஞா வரிசையில மட்டும் சொல்லின் இறுதியில் வராது. ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. இங்க பாத்தீங்கன்னா கார்த்திக், ஹாங் ஹாங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் இதெல்லாம் வந்து இதுல வரக்கூடியது இல்லையா? அதனால அதை போட்டிருக்காங்க. பிறமொழி சொற்கள் ஆனா நம்ம வந்து இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது உண்டு அப்படின்னு சொல்றாங்க. எகர வரிசையில வந்து கே டு நே இது வந்து இறுதியில வராது அப்படின்னு சொல்றாங்க. எகரத்துல கேல இருந்து நே, கே, ஞே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே அப்படி வரும் இல்லைங்களா? சோ அந்த வரிசையில மொத்தமா 18 வரும் இல்லைங்களா? எகர வரிசையில. சோ அதுல இருக்க எந்த லெட்டருமே வந்து இறுதியில வராது. அதே மாதிரி ஒகரல வந்து நோ மட்டும்தான் வரும். நோங்கிறது நமக்கு துன்பம் அப்படின்னு தெரியும். அது மட்டும் ஒரு எழுத்து ஒரு மொழிங்கிறதுனால மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்கிறாங்க. மத்த எதுவுமே வந்து நமக்கு மொழியோட இறுதியில வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்டும் நமக்கு லாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்கும் எண்டும் முடிஞ்சிருச்சு. அப்ப நடுவுல என்னென்னலாம் வரும்? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லோட இடையில வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளவடையில் மட்டும்தான் வந்து உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். வேற எங்கேயுமே வந்து உயிரெழுத்துக்கள் வராது. அப்ப என்னென்னலாம் வரும்? மெய்யெழுத்து வரும், உயிர்மை எழுத்து வரும், ஆயுத எழுத்து வரும். எது வராது? உயிரெழுத்து வராது. ஆனா அளபடை சொல்லல மட்டும் இடையில வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கான மதிப்பீடு என்ன, ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள். ஸோ மொழிக்கு முதல்ல எந்தெந்த உயிர்மை எழுத்துக்கள்லாம் வரும்? இறுதியில் வராத எழுத்துக்கள் எதெல்லாம் வராது அப்படிங்கறத நம்ம இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இடையில மட்டுமே வரக்கூடிய எழுத்துக்கள் எவை? நமக்கு தெரியும். மெய், உயிர்மை, ஆயுத எழுத்து. உயிர் எழுத்துல அளபடையில மட்டும் இடையில வரும். இறுதியில் வாரா எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கா, சா,
கா, ஞா, சா, அதே மாதிரி கசட, தபர. இந்த 6 இதுவுமே 7 இதுவுமே வந்து மெய்யெழுத்துக்கள் வரிசையில மொழிக்கு இறுதியில வராது. அதே மாதிரி உயிரெழுத்துக்களும் வராது. ஆயுத எழுத்தும் இறுதியில வராது. அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம இந்த ரூல்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டேர்முக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு வீடியோவா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.